Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 3 நாள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது தமிழ்நாடு இல்லத்திலிருந்து குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். 3 நாள் அலுவல் பூர்வ பயணமாக டெல்லி வந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 மணிக்கு குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான நேரம் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது முழுக்க ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டும்தான். பொதுவாக எந்த ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக யார் புதிதாக பதவியேற்றாலும் டெல்லி வரும்போது பிரதமரையும் குடியரசுத் தலைவரையும் குடியரசு துணைத் தலைவரையும் சந்திப்பது வழக்கம். கடந்த முறை தமிழக முதலமைச்சர் டெல்லி வந்திருந்தாலும் பிரதமரை மட்டுமே சந்தித்தார். குடியரசுத் தலைவரை அப்போது சந்திப்பார் என கூறப்பட்டாலும் அப்போது நேரம் கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் நாளை நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று மதியம் டெல்லி வந்திருந்த முதலமைச்சர் அவர்களுக்கு குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் தமிழக முதலமைச்சர் சந்தித்து பேச இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது குடியரசுத் தலைவருக்கு பூங்கொத்துகள் கொடுத்து தன்னுடைய மரியாதையை அவர் வழங்க இருக்கிறார். தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசுத் தலைவரிடம் அரசியல் ரீதியாக எந்த பேச்சுவார்த்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த சந்திப்பு முடித்த பிறகு அங்கிருந்து நேராக அவர் புறப்பட்டு அருகிலேயே குடியரசு துணைத் தலைவர் மாளிகை இருக்கிறது. அங்கு சென்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களையும் தமிழக முதலமைச்சர் சந்தித்து மரியாதை நிமித்தமாக பேசுவார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.